இந்த 5 ஆண்டுகளாக எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. கடந்த முறை நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு உரிய பங்கு நீங்கள் தரவில்லை. இப்ப கிராமத்தினுடைய தலைவராக, பஞ்சாயத்து தலைவராக வரக்கூடியவர்களிருந்து ஆரம்பித்து யூனியன் சேர்மன், யூனியன் கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலிங் தலைவர், இப்படி பலதரப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ஒரு நகராட்சின்னு வச்சுக்குவோம். தஞ்சாவூருக்குள்ளேயே நகராட்சிங்க இருக்கு. அந்த நகராட்சிக்கு காங்கிரஸுக்குன்னு ஒதுக்கியாச்சு. எங்க கேண்டிடேட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் நிற்கிறார், அவர் வெற்றி பெற்று விடுகிறார். கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை முதல்வருக்கு கூட இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி பலமுள்ள கூட்டணியாக நாம் இருக்க முடியும்? குறிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் சந்தித்ததற்கு பின்னாலே ஒரு முடிவு வந்திருக்க வேண்டும். ஏன் வரவில்லை? இப்போ கனிமொழியினுடைய சந்திப்பு முடிஞ்சதன் பிறகும் சந்தேகம் இருக்கு. அதற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை. அவர் தான் அந்த முடிவு சொல்லணும். இல்லை, கொடுக்காம இழுத்தடிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? அதாவதுங்க, அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், திரு மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலினுக்கு கீழே இருக்கிறவங்க சில பேர் அவரை தடுப்பதாக கூட தகவல் சொல்கிறார்கள். காங்கிரஸுக்கு நாம் ஏன் இவ்வளோ இடம் கொடுக்கணும்னு. அதனால தான் இந்த கூட்டணி என்பது இன்னும் முடிவாகாத ஒரு சூழ்நிலை. இந்த கூட்டணி அப்படிங்கிறது உரிமையாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கறது அப்படிங்கிறது அப்படி கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் திமுக உங்களை தள்ளிருச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறது உணர்த்துது. நாங்கள் கேட்டும் கொடுக்கவில்லை. மொத்த பங்கு நாங்கள் கேட்கல. நீங்க ஒரு 75% வைத்துக் கொள்ளுங்கள். 25% எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்களுடைய பலத்துக்கேற்ப பிரித்து கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். ஒரு பழமொழி இருக்கு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டி பார்த்துட்டோம், கேட்டு பார்த்துட்டோம், நடக்கல. இல்லை, இப்போ இனிமேல் உடச்சி தான் பார்க்கணும். நீங்க சும்மா போற போக்குல ஏதோ திமுக சும்மா ஏதோ வேற மாதிரி நீங்க ட்ரீட் பண்றது நல்ல முறை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் நம்ம மகாராஷ்டிரால ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சு வந்தாரு. அவர் பேரு கேலாவோ நினைக்கிறேன். ஒரே ஒரு எம்பி தான். அவருக்கு மந்திரி கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் மந்திரியா இருக்காரு. கடந்த 2 ஆண்டுகள்ல அவங்க முழு மெஜாரிட்டியோட இருந்தாங்க. அப்போ ஒரு மந்திரியா இருந்தார், இன்னைக்கும் மந்திரியா இருக்காரு. நீங்க எல்லாத்துக்கும் மோடியை திட்டணும்னு அவசியம் இல்லை. பெருந்தன்மை இருக்கிற இடத்துலயே அவரை பாராட்டி தான் ஆகணும். அப்ப உங்ககிட்ட அந்த பெருந்தன்மை இல்லையே. நாங்க மோடியை உங்களோட சேர்ந்து குரல் கொடுக்குறோம்ல. நீங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்க நீங்க சொல்லும் போது பார்லிமெண்ட்ல அந்த குரலை ஓங்கி ஒலிக்கிறார்ல அவரு. அப்ப நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவரான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே சார். இப்போது ஏற்கனவே நம்ம இந்த சம்பவத்தை குறித்து நிறையா பேசியிருக்கோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி, இதில் திமுக தமிழக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ரிலேட்டபிளான விஷயத்தை பற்றி பேசும்போது காங்கிரஸை பற்றி எதுவுமே பேசுறதில்ல, தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதே நேரத்தில் நேற்று எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நாங்கள் பலமான கட்சி இல்லை, ஒரு கட்சியோட சேர்ந்தால் கூடுதல் பலம் அளிக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ திமுக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தொடர்ச்சியாக 6 மீட்டிங்கை கிராஸ் பண்ணிட்டாங்க. இந்த 6 மீட்டிங்லேயுமே காங்கிரஸ் கலந்துக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் பல இடங்களில் காங்கிரஸை திமுக ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. உள்ளாட்சி அப்படிங்கிற அதிகார அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய உயிர் நாடி. கிராமத்தில் அன்னைக்கு ஒரு தலைவரை, கட்சியினுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழக கிராமம் வரைக்கும் அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு உள்ளாட்சி அமைப்புகளை ஓவர்டேக் பண்ணதன் பிறகும் கூட்டணியில் இந்த அளவுக்கு ஒரு உரசல்கள் போயிட்டு இருக்குங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்ன கேள்வி கேட்டதுக்கு பதில் கூட நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஒரு கட்சியினுடைய நாடி துடிப்பு எங்கே இருக்குன்னா உள்ளாட்சி தேர்தலில் தான் இருக்குது. கிராமங்கள் உள்ளாட்சி தேர்தல்னா கிராம சபையிலிருந்து ஆரம்பிக்கணும். அதை இப்போ கிராமத்தினுடைய தலைவராக, பஞ்சாயத்து தலைவராக வரக்கூடியவர்களிருந்து ஆரம்பித்து யூனியன் சேர்மன், யூனியன் கவுன்சிலர்,
அப்புறம் மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலிங் தலைவர், இப்படி பலதரப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு கூட்டணி என்பது நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய தத்துவம். ஆனால் இந்த 5 ஆண்டுகளாக எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கேட்பதனுடைய நோக்கமும், சமீபத்தில் அம்மையார் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசிய போது ராகுல் காந்தி வலியுறுத்தி சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், டெல்லியில் கடந்த முறை நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு உரிய பங்கு நீங்கள் தரவில்லை. அதாவது 2020 நடந்த உள்ளாட்சி தேர்தல். அப்போது அது மாத்திரம் இல்லாமல் 2 நகராட்சியில் நாங்கள் வெற்றி பெற்ற இடம், அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் எங்கள் தலைவர் தான் எங்கள் ஒத்துக்கிட்டாங்க திமுக. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வச்சுப்போமே, தஞ்சாவூர்னு வச்சுக்குவோம். தஞ்சாவூர் நகராட்சி அது காங்கிரஸுக்குன்னு ஒதுக்கியாச்சு. இப்போ அது மாநகராட்சி. ஒரு நகராட்சின்னு வச்சுக்குவோம். ஒரு நகராட்சி தஞ்சாவூருக்குள்ளே இருக்கிற ஒரு நகராட்சி. தஞ்சாவூர் மாநகராட்சின்றது வேற, தஞ்சாவூருக்குள்ளேயே நகராட்சிங்க இருக்குது. அந்த நகராட்சிக்கு காங்கிரஸுக்குன்னு ஒதுக்கியாச்சு. ஆனால் எங்கள் கேண்டிடேட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் நிற்கிறார், அவர் வெற்றி பெற்று விடுகிறார். முதல்வரிடம் இதை கொண்டு செல்கிறோம் நாங்கள். இந்த மாதிரி இந்த இடம் நீங்கள் எங்களுக்கு ஒதுக்குனீங்க, ஆனால் உங்களால் வெற்றி பெற்றுட்டாங்க, உங்கள் கவுன்சிலர்லாம் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற்றதாக அறிவித்து கொண்டார்கள், பத்திரிகைகள் வந்துவிட்டது, காட்சி ஊடகங்கள் காட்டுகின்றன என்று முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லும்போது முதல்வர் வருத்தத்தோடு சொன்னார், நீங்கள் எல்லாம் ராஜினாமா செய்யுங்கள், நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன், நான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டு அந்த வாக்கை என்னால் நிறைவேற்ற முடியாத இந்த நாற்காலியில் நான் அமர்ந்து என்ன பயன் என்று சொல்லக்கூடிய அளவில் தான் கீழ்மட்டத்தில் இருந்தது. அப்போது அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு என்பதை ராகுல் காந்தி சுட்டி காட்டியிருக்கிறார். ஏன்னா ராகுல் காந்தி வரைக்கும் இதை கொண்டு போகணும். ராகுல் காந்தியும் அன்னைக்கு இதை தலைமைக்கிட்ட பேசினார், திமுக தலைமையிடம். ஆனாலும் நடக்கலை. இன்ன வரைக்கும் அந்த எதிர்த்து போட்டியிட்ட போட்டியாளர் தான் இன்ன வரைக்கும் தலைவராக இருக்கார். அப்போது கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை முதல்வருக்கு கூட இருந்திருக்கிறது என்று சொன்னால், அது எப்படி பலமுள்ள கூட்டணியாக நாம் இருக்க முடியும் என்ற கேள்வி எழாமல் இல்லை. ஓகே, அப்போ உள்ளாட்சிகளில் காங்கிரஸை தூக்கி திமுக சாப்பிட்டுருச்சு. சந்தேகம் இல்லாமல் எங்களுக்கு யூனியனில் 2 யூனியன் தான் கொடுத்தாங்க. அந்த 2 யூனியனில் அதில் கூட ஒரு யூனியன் திமுக ஜெயிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நகராட்சி 4-5 கொடுத்தாங்க, அதில் 2-3 அவங்க நின்று ஜெயிச்சிட்டாங்க. எவங்க? டிஎம்கே நான் உங்களுக்கு தான் இதுன்னு காங்கிரஸுக்கு தான் ஒதுக்கின இடத்துல காங்கிரஸ் சேர்ந்த கவுன்சிலர் தேர்ந்தெடுக்குவதற்கு முன்னால் அவரை எதிர்த்து திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்றைக்கு நிர்வாகத்தில் அவங்க தான் இருக்காங்க. ஆகவே அதை கூட தடுக்க முடியவில்லை, அதை கூட மாற்ற முடியவில்லை எங்களால். அப்போது கூட்டணியினுடைய தத்துவம் என்ன? கூட்டணி என்பது நாம் எல்லாம் இணைந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர்களும் நடக்கவில்லை, நாங்கள் சொல்லியும் அது நடக்காமல் போனதிலே கீழே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தோழர்கள் மிகுந்த மன உளைச்சல் இருக்காங்க. காங்கிரஸை வளர்க்கணும். நாங்கள் ஒன்றே எல்லா இயக்கத்திற்கும், காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா இயக்கத்திற்கும் உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது கிராம சபையில் ஆரம்பித்து மாவட்ட நகராட்சி தலைவர் வரைக்கும் அதில் பிரதிநிதித்துவம் இருந்தால் ஒழிய கட்சியை பலப்படுத்தவே முடியாது எந்த இயக்கமும். இப்போ காங்கிரஸ் கடுப்புல இருக்காங்க. கீழ்மட்டத்தில் இருக்கவங்க கடுப்பா இருக்கிறத விட மேல்மட்டத்தில் ரொம்ப கடுப்பா இருக்காங்கன்றது தெரியுது. மேல்மட்டம்னா டெல்லியா? டெல்லி. குறிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் சந்தித்ததற்கு பின்னாலே ஒரு முடிவு வந்திருக்க வேண்டும். ஏன் வரவில்லை? ஏன்னா அவங்க அதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க, இனி அது மாதிரி நடக்காது என்ற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ அவங்க கொடுக்க முடியாது. தலைமைன்னா மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை, அவர் தான் அந்த முடிவை சொல்லணும். அப்போ இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, இவங்க இன்னும் முடிவு எடுக்காமல் இருக்காங்க. அதனால தான் இந்த கூட்டணி என்பது இன்னும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடிவாகாத ஒரு சூழ்நிலை. இப்போ வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை.
இந்த நிமிடம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலையே. ஒரு டவுட்ல தான் ஓடிட்டு இருக்கு. டவுட்ல ஓடிக்கிட்டு என்னுடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் எங்கள் கூட்டணி இருக்குன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்குது. அதுதான் நலம் சார்ந்த கூட்டணி என்பது கூட என்னுடைய கருத்து. ஆனால் எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம், எங்களுக்கு உண்டான மரியாதை எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் கேட்குறதுல தப்பு இல்லைல்ல. கூட்டணி என்பது என்ன? எல்லோரும் இணைந்து செய்வது, எல்லோருக்கும் சம பங்கு கொடுப்பது, அதுதான் கூட்டணி. கொடுக்காம இழுத்தடிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? அதாவதுங்க, அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், திரு மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலினுக்கு கீழே இருக்கிறவங்க சில பேர் அவரை தடுப்பதாக கூட தகவல் சொல்கிறார்கள். காங்கிரஸுக்கு நாம் ஏன் இவ்வளோ இடம் கொடுக்கணும்னு கேட்குறாங்கன்னு கூட ஒரு தகவல் வருது. உங்களுக்கா? எல்லாருக்குமே வருது. தடுக்கிறவங்க அப்படின்னா அமைச்சர் புள்ளிகளா இருக்கலாம். ஓகே, பல பேர் முதல்வருக்கு வேண்டியவங்க, நம்ம ஒன்றும் காங்கிரஸை தூக்கி பிடிக்க வேண்டியதில்லை அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அதனால் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி அதில் உறுதியாக இருக்கார். எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேணும், உள்ளாட்சியில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை மீறக்கூடாது, அதே போன்று வாரியங்கள் வேண்டும். சென்ற முறை எங்களுக்கு வாரியத்தின்னு பார்த்தீங்கன்னா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மட்டும்தான் 3 ஆண்டுகள் சிறுபான்மை வாரிய தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு பதவி முடிஞ்சவொன்னே அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னால் தான் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல். இந்த 2 பதவியை தவிர எங்ககிட்ட எந்த பதவியும் கொடுக்கல. அப்போது கூட்டணி கட்சிகள் என்று சொல்வது என்பது என்ன அர்த்தம்னா, அதிகாரத்தில் பங்கு இருக்கணும், எல்லா இதுலேயும் பங்கு கொடுக்கணும். கூடுமானவரை மொத்த பங்கு நாங்கள் கேட்கல. நீங்கள் ஒரு 75% வைத்துக் கொள்ளுங்கள். 25% எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்களுடைய பலத்துக்கேற்ப பிரித்து கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இல்லை, கூட்டணி அப்படிங்கிறது உரிமையாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கறது அப்படிங்கிறது அப்படி கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் திமுக உங்களை தள்ளிருச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறது உணர்த்துது. இல்லை, உண்மையும் கூட நீங்கள் சொல்கிறது சரியான கருத்து. கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவில் அப்படின்னு சொல்லி தள்ளியும் இருக்குல்ல. நாங்கள் கேட்டும் கொடுக்கவில்லை. ஒரு பழமொழி இருக்கு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டி பார்த்துட்டோம், கேட்டு பார்த்துட்டோம், நடக்கல. வருத்தமான விஷயம்தான். இல்லை, இப்போ இனிமேல் உடைச்சு தான் பார்க்கணும். அப்படி சொல்ல முடியாது, உடைச்சு பார்க்கணுன்றது இல்லை. உடைக்காமலே நாங்கள் தட்டின கதவு திறந்து எங்களுக்கு நல்ல பாதை காட்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த அளவுக்கு ஒரு வளைந்து கொடுத்து போகக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு. எங்க காங்கிரஸ் என்பது ஆண்ட கட்சி. இல்லை, இது நிறைய சொல்லிட்டீங்க சார். இப்போ இது பற்றி, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேக்டை நம்ம சொல்லி தானே சார் ஆகணும். நம்ம இந்த அளவுக்கு ஒரு லிட்டரலாக அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. தலைவரே இறங்கி அந்த கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த அளவுக்கு கேட்டும் அந்த ஒரு விஷயம் கிடைக்காம இருக்குது அப்படின்னா ஒரு வெயிட்டிங் ஸ்டேஜில் போடக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கட்சியாக தான் காங்கிரஸை பார்க்குறாங்களா? இல்லை, அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். பாண்டிச்சேரியில் கூட்டணி சார்பாக பேசும்போது காங்கிரஸ் கட்சி அழைக்கவில்லை என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சொன்னது எல்லா காட்சி ஊடகத்திலையும் வந்தது. அப்போது அவங்களுடைய மனநிலை எதை காட்டுறது? ஏன் பாண்டிச்சேரிக்கு போகும்போது காங்கிரஸை மட்டும் கூப்பிடாமல் விசிகா, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அங்கே. அப்போது அது உங்களுக்கு தவறான ஒரு முன்னுதாரணத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. நீங்கள் கூட்டணியில் எங்கள் கூட நீடிக்கணும்னு நினைக்கணும். டிஎம்கே என்ன பண்ணிக்கணும், பாண்டிச்சேரியில் காங்கிரஸை அழைச்சி பேசியிருக்கணும். நீங்களே எங்களை அங்கே புறந்தள்ளி வைத்து விட்டு நீங்கள் மற்ற கட்சிகளை அழைத்து பேசுவது என்பது எங்களுக்கு அது சந்தேகத்தை ஏற்படுத்த தானே செய்யும். அதனால் இங்கேயும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பிறகும் நீங்கள் மௌனம் காப்பது என்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. ஓகே, அப்போ கனிமொழியினுடைய சந்திப்பு முடிஞ்சதன் பிறகும் சந்தேகம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், இப்போது எங்ககிட்ட நாங்கள் இன்றைக்கி திரு சீமான் அவர்கள் எல்லா தொகுதியிலையும் போட்டிடுறாரு, 7-8% வாங்குறார். நாங்கள் எல்லா தொகுதியிலையும் போட்டிட்டா நாங்கள் நிச்சயமாக 15% வாக்குகள் எங்களுக்கு இருக்குது. தனித்து நின்னா 200. ஏன்னா 1989 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற போது அதிமுகவுக்கும் எங்களுக்கும் ஒரே 1% தான் வாக்கு வித்தியாசம். அவங்க 27, நாங்கள் 26. காங்கிரஸ் தனித்து நின்றுது, தனித்து போட்டியிட்டோம். நாங்கள் 26. ஆனால் இடைத்தேர்தல் ஒன்று வந்தபோது காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. அப்போ 27 நாங்கள், ஏடிஎம்கே 27. ஆனால் நாங்கள் பெருந்தன்மையாக ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சி தலைவரானதுனால நாங்கள் முதல்ல அவங்க ஆயிட்டாங்க, அதில் போய் குறுக்கிடணும்னு இல்லை. நாங்கள் ஒரு வாதம் வைத்திருந்தால்
குலுக்க முறையில் நாங்கள் கூட எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கி வந்திருக்க முடியும். ஆனால் நாங்கள் காங்கிரஸ் எப்போங்க பெருந்தன்மையாகவே போகும். இப்போ கூட சென்ற முறை இந்த 5 ஆண்டுகள் அவர்கள் பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் உறுதுணையாக 2006 பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அரசாங்கம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக அரசுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாங்க. அவங்க 96, நாங்கள் 38 சீட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கேட்டும் கிடைக்கல. அப்போ கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? ஏன் நீங்கள் அப்போ கொடுக்கல? மைனாரிட்டி அரசாங்கம் என்ற ஒரு நிலையில் கூட நாங்கள் முழுமையான ஆதரவை கொடுத்து 5 ஆண்டுகள் டாக்டர் கலைஞர் அவர்களை ஆட்சி நடத்த அனுமதித்து இருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கணும். நீங்கள் சும்மா போகிற போக்கில் ஏதோ திமுக சும்மா ஏதோ வேறு மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறது நல்ல முறை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடப்பது தவறு. அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பதில் கூட்டணி கட்சிகளுக்கு அது இருக்குங்க. கூட்டணி கட்சிக்கு இப்போ சந்திரபாபு நாயுடு முழு மெஜாரிட்டியோடு தான் இருக்கார். பவன் கல்யாண் சிரஞ்சீவி தம்பிக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்காரு. ஏன் இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேங்க, பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சு வந்தார். அவர் பேர் மெக்காலாவோ நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு எம்பி தான், அவருக்கு மந்திரி கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் மந்திரியாக இருக்கார். கடந்த 2 ஆண்டுகளில் அவங்க முழு மெஜாரிட்டியோடு இருந்தாங்க. அப்போவும் அவர் மந்திரியாக இருந்தார், இன்றைக்கும் மந்திரியாக இருக்கார். ஒரே ஒரு எம்பி தான், அவருக்கு மந்திரி கொடுத்துருக்காங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், அந்த பெருந்தன்மை உங்களிடம் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாத்தையும் மோடியை திட்டணும்னு அவசியம் இல்லை. பெருந்தன்மை இருக்கிற இடத்துலையும் அவரை பாராட்டி தான் ஆகணும். அப்போ உங்ககிட்ட அந்த பெருந்தன்மை இல்லையே. நாங்கள் மோடியை உங்களோட சேர்ந்து குரல் கொடுக்குறோம்ல, பணம் கொடுக்கலன்னும் போது நாங்கள் கேட்குறோம்ல. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லும்போது பார்லிமெண்ட்டில் அந்த குரலை ஓங்கி ஒலிக்கிறார்ல அவர். அப்போ நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அப்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு தரமாட்டேன்னு சொல்வது ஒரு வஞ்சிக்கும் தன்மையாகத்தான் நான் பார்க்கிறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.